வணக்கம் மக்களே. தேர்தலை நெருங்கிவிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock பிரச்சாரம் எல்லாம் முடியுது. சில கட்சிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை இன்ஸ்டா இது மாதிரி இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க. சில கட்சிகள் பணம் கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறது, இல்லை செக்கு மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க. பார்த்துருக்கோம். நம்ம மக்களே, ஒன்னே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தர் அரசியலை அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறவங்க தான் இந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. மக்களுக்காக சேவை பண்ண வர்றவங்க கண்டிப்பா காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்ல காமராஜர் பார்த்திருப்பீங்க, கக்கன் பார்த்திருப்பீங்க, நல்லக்கண் ஐயா பார்த்திருப்பீங்க. இவங்கெல்லாம் கரைபடியாத கைகள். இவங்கெல்லாம் மக்களுக்காக சேவை பண்றதுக்குன்னே வந்தவங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தலைவர் தான் நம்மளுக்கு வந்திருக்கிறாரு. நான் ஒரு நல்ல ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு நம்ம அவங்கள வாக்கு போட்டு வாக்கு செலுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சாதான் அவங்க ஒரு நல்ல ஆட்சி தர முடியும். இன்னைக்கு நல்லது செய்யணும்னா கூட அவங்களுக்கு பவர் தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீ எதுக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இது. இப்போ ஒரு வெள்ள நிவாரணமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க தனியா கொடுத்தாங்க அப்படின்னா, நீ கொடுக்க வேண்டாம், நாங்க எங்க கட்சியில இருந்து கொடுத்துருவோம் அப்படி சொல்லக்கூடிய நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு பவர் தேவை. அப்ப நம்ம விஜய் அண்ணன் ஒரு பவர்ல இருந்தாதான் அவர் நினைக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் மக்களுக்கு செய்ய முடியும். இதை தயவு செய்து கருத்தில் கொண்டு அண்ணனையும் அண்ணன் நிறுத்திருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் விசில் சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் அவர் நினைக்கிறதை செய்ய முடியும். அதனால எல்லாரும் தயவு செய்து விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெற்றி நிச்சயம்.